ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சோழர்களும் பாண்டியர்களும் தத்தம் ஆட்சியில் இருந்தனர். பல நேரங்களில் போர்களால் பிரிந்திருந்தாலும் சில காலங்களில் அவர்கள் ஒருவரின் வலிமையை ஒருவர் மதித்து நட்புடன் இருந்தார்கள். ஒரு முறை வடநாட்டிலிருந்து வந்த அந்நிய படை தென்னாட்டை அச்சுறுத்தியது. அந்த ஆபத்தை உணர்ந்த பாண்டிய மன்னன் சோழ மன்னனிடம் தூது அனுப்பினார். நம் இரு நாடுகளும் தனித்தனியாக போரிட்டால் இழப்பு அதிகம், ஒன்றிணைந்தால் வெற்றி உறுதி என்றார். சோழ மன்னனும் அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு பகை மறந்து நட்பு கை நீட்டினார். இரு அரசர்களும் இணைந்து படைகளை அமைத்தனர். போர்க்களத்தில் சோழரின் ஒழுக்கமும் பாண்டியரின் வீரமும் ஒன்றாக சேர்ந்தபோது எதிரிகள் திகைத்து ஓடினர். போர் முடிந்த பின் இரு மன்னர்களும் மக்கள் முன்னிலையில் உறுதி செய்தனர், பகையை விட ஒற்றுமையே நாட்டின் பெருமை. அந்நாளிலிருந்து சோழர் பாண்டியர் நட்பு ஒரு நல்ல எண்ணக்கத்தின் அடையாளமாக கூறப்பட்டது.